தேசம். ராசு, விட்டத்துல தொங்காத, விழுந்துட போற. சிவகாமி, இந்த சாப்பிடு. வேணாம் அண்ணே. என்னது இது, சின்ன பிள்ளையாட்டம். ஒவ்வொரு முறையும் வருந்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சாப்பிடு தாயி, சாப்பிடு. அத்தை, தூக்கல போட்டா வலிக்குமா அத்தை? சிவகாமி, சிவகாமி, அடடே, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உள்ள வர்றதுக்காக நான் இங்க வரல. எனக்காக இவ காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியும், கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஜெயில இருந்து தப்பிச்செல்லாம் வந்துடல, சாட்சி பத்தலன்னு விட்டுட்டாங்க. போலாமா சிவகாமி? இந்த நேரம் பார்த்து அவர் வேற இல்லையே. ஆமாம் சிவகாமி, உங்கள் அண்ணா வந்துட்டோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லை, என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. நான் இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன். அவசியம்னா என்னை தேடி வந்து பேச சொல்லுங்கள். வா சிவகாமி.
வாங்க பூசாரியா, காஃபி சாப்பிட்றீங்களா? இருக்கட்டும். இங்கேயே தங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. வேண்டாம், நீ வயசு பொண்ணு, வேற எங்கேயாவது போய் தங்கு. இது பந்திப்பாரு, இங்க தங்குறது அவ்வளவு நல்லதில்லை. ஏன்? ஊர்ல தங்கறத விட இங்க நல்லாவே இருக்கு. ரம்யமான சரௌண்டிங்ஸ், பக்கத்துலயே தேவைக்கு ஊத்துக்காவா தண்ணி, 4 செவத்துக்குள்ள வரதை விட இங்க காத்து நல்லாவே வருது. காத்து மட்டும் வந்தா பரவாயில்லமா, கருப்பும் வரும். ஜாக்கிரதை. பூசாரியா, கருப்பு நிச்சயம் வரும்ல? எனக்கு கேள்விப்பட்டதெல்லாம் நெசந்தானுங்களா? அந்த பொண்ணு ரீனா. ஆமா ஆமா, ஆனால் அந்த பொண்ணுக்கு இவ்வளவு தைரியம் கூடாது புள்ள. என்னங்க இது, கருப்பு நடமாடுற பந்தி பாறையிலே கூடாரம் போட்டு தங்குறது நல்லது இல்லைங்க. அதுக்கு நாம என்ன செய்யலாம்? பிரம்மண சிவகாமியும் கூட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கலையாமே. யார் பெத்த பிள்ளையோ எக்கடோ கெட்டு போகட்டும். அதுக்கு கருப்பு கையால தான் சாகணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? இந்த பொண்ணுக்கு ஏன் தான் புத்தி இப்படி கெட்டு போகுதோ தெரியலையே. கருப்பா, அந்த குழந்தைய ஒண்ணு செஞ்சு விடாதய்யா. அக்கா. என்ன லட்சுமி? ரீனாக்கா. அவளை பத்தி என்கிட்ட பேசாத, அவ எனக்கு ஃப்ரெண்டே இல்ல. என்னக்கா நீ எப்படி பேசுற? வேற எப்படி பேசணுங்கிற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளே அவதான். இல்லக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் காதலிச்சவன் சரியில்லை, அதான் அனுபவிக்கிறேன். அவங்க நல்லதுதான் யோசிச்சாங்க. இப்போ கூட கருப்பு என்ன தண்டிக்கல, என்னை ஏமாத்தினவனை தான் தண்டிச்சிருக்கு. என்ன காப்பாத்தி தான் விட்டுருக்க. அக்கா, நீ போய் ரீனாக்கா கிட்ட பந்திப்பாறையில் தங்க வேணாம் சொல்லுக்கா. இந்தா, இது என் மாமனார் தங்கியிருந்தாரே அந்த வீட்டு சாவி. ரீனாக்காட்ட கொண்டு போய் கொடுத்து அங்கே போய் தங்க சொல்லுக்கா. வேண்டாம் லக்ஷ்மி, ஊரை எதிர்த்துக்கிட்டு நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியே போய் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா, பிடிவாதம் பிடிப்பா. அக்கா, நீ போய் பார்த்து பக்குவமா சொன்ன கூடவா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளுக்கு அந்த கருப்பு வந்து தண்டனை கொடுத்தாதான் புத்தி வரும். என்னக்கா, ரீனாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்கள எப்படியாவது. ப்ளீஸ் லக்ஷ்மி, தயவு செஞ்சு இனிமே அவளை பத்தி பேசாத.
நீதானா? நானே இதே ஊரில் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னே முக்காடு போட்டு வந்தேன். அக்கா இந்தாங்க என்னது இது? உங்களுக்கு சாப்பாடு. ஊர் கட்டுப்பாடு உனக்கு தெரியும்ல. கட்டுப்பாடுலாம் உங்களுக்கு இப்போதே, எங்களுக்கு எப்போவுமே அதே. அக்கா எம்புட்டு பெரிய படிப்பு படிச்ச நீங்க அன்னைக்கு அவங்க நிறைஞ்சப்போ எனக்காக அவகிட்ட சண்டை போட்டீங்க. அது எல்லாம் நினச்சி பார்த்தேன். தனியாக சோறு இறங்கலக்கா, அதான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். வேண்டாம் செல்வி, நீ எனக்காக கஷ்டப்படாத. பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு இதே ஊரில் இருக்க போகிறவ நீ எனக்காக ஊரை எதிர்த்துக்கிறது நல்லதில்லை. அக்கா உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு, அதனால தான் எனக்காக அவங்களே விட்டு கொடுத்துட்டீங்க. ம், சரி சரி, நீ கிளம்பு. என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத யாரா பார்த்துட போகிறாங்க. அக்கா எப்படிக்கா இந்த இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக எங்கே இருக்க? அதான் காவலுக்கு கருப்புசாமி இருக்கே. இதோ பார், நீ கட்டின தாயத்து. இருந்தாலும் பந்திப்பாறையில் பந்திப்பாறையில் தான். பந்திப்பாறைக்கு தானே கருப்புசாமி அடிக்கடி வருது. பக்கத்துலேயே இருந்தால் காவல் பலமாக இருக்கும்ல. நீ பயப்படாமல் போ. சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிட்டுடுங்கக்கா. ம். செல்லி, இனிமேல் என்னை பார்க்க வராத. அது உனக்கு நல்லதில்லை. அம்மா, ராசன் எங்கம்மா? சமையற்கட்டலம்மா. செல்வம், இந்த துணியெல்லாம் கொஞ்சம் பொட்டி போட்டுன்னு வந்துடுப்பா. ராசண்ணே. என்ன லட்சுமி? இந்தாண்ணே, இதை ரீனா காட்ட கொண்டு போய் கொடு. அவங்கள பந்திப்பாறையில் தங்க வேணாம் சொல்லுண்ணே. வேணாம் லட்சுமி, ரீனா நான் சொன்னால் கேட்க மாட்டா. இல்லைண்ணே, நான் சொன்னேன் சொல், அவங்க கேட்பாங்க. அவங்கள அந்த வீட்டில் போய் தங்க சொல்லுண்ணே. லக்ஷ்மி, சாப்பிட்றியா கண்ணே? இல்லைம்மா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். இன்னொன்று போட்ட ரசா? போதும்ப்பா. வா அரவிந்த், உள்ள வா. என்ன ஆண்டி, இது அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? பார்க்கறது பேர் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. எல்லாம் உன் சீஃபை பற்றி பேசுகிறதுக்கு தான்ப்பா. உட்கார். என்ன சாப்பிட்றேன்? இல்லை ஒன்றும் வேணாம் ஆண்டி. ஆமாம், சாருக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு லீவு போட்டுட்டு தோட்டக்காரமங்கலம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார்.
எவ்வளோ நாளாச்சு, எங்கே இருக்காரு, என்ன ஆனாருன்னு எந்த விவரமும் தெரியல அரவி. கேள்விப்பட்டேன் ஆண்டி. ரீனா ஃபோன் பண்ணும்போது சார் அங்கே தான் இருக்கதா சொன்னான். நீங்கள் கவலைப்படாதீங்க, ரீனா பார்த்துப்பா. இல்லைப்பா, என் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டு இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்காரு. கூடவே அந்த ரத்தம் குடிக்கிற வாளையும் நோட்டையும் வேறு எடுத்துகிட்டு போயிருக்காரு. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு அரவிந்த். நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டி. நான் வேணா ஊருக்கு ஃபோன் பண்ணி சாரை உடனே கிளம்பி வர சொல்கிறேன். ஓகே? முதல்ல அதை செய்ப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வரேன் ஆண்டி. ரீனா ஃபோனில் பிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ம்.